சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அழகுமுத்துக்கோனின் 268வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் இரு பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டுவண்டி பந்தயத்தில் 11 ஜோடி மாடுகளும், சின்ன மாட்டுவண்டி பந்தயத்தில் 21 ஜோடி மாடுகளும் பங்கேற்று தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தூரம் வரை ஓடின. மேலும் இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். திருவண்ணாமலையில் பிரபல திரைப்பட நடிகர் பாபி சிம்கா நேற்று கருப்பு உடை அணிந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டார். பின்னர் இன்று காலையில் அண்ணாமலையார் கோவில், சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார், பராசக்தி அம்மன் ஆகிய சாமிகளை தரிசனம் செய்தார். அவருக்கு சிவாச்சாரியார்கள் மாலைகள் அணிவித்து பிரசாதங்கள் வழங்கினர். செங்கல்பட்டில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவை கண்டித்து நாடார் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் குறித்து சர்ச்சையாக பேசிய நிலையில் சிவாவை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக சென்னை செம்மஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை உற்சாகத்துடன் மாணவ மாணவியர்கள் நட்டு வைத்தனர். இதில் நன்றாக மரக்கன்றுகளை பராமரித்து மரமாக வளர்க்கும் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதாக மாமன்ற உறுப்பினர் முருகேசன் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போதைப் பொருள் தடுப்பு, கேன்சர் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3 வயது சிறுவர்கள் முதல் 90 வயது முதியவர்கள் என சுமார் 1700க்கும் மேற்பட்டோர் பல குழுக்களாக கலந்து கொண்டு ஓடினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் 2 இளைஞர்கள் இரும்பு கடையில் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இருசக்கர வாகனம் திருடு போனது குறித்து பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பம்பட்டியில் இசை நண்பர்கள் சார்பாக 2ஆம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது ஒலிபெருக்கியின் திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் படுகர் இன மக்கள் ஆண்டுதோறும் கப்பு பண்டிகை என்று அழைக்கப்படும் தெய்வ பண்டிகையை புதிய வருடத்தின் தொடக்கமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் குந்தா சீமையை சேர்ந்த 14 ஊர் படுகர் இன மக்கள் இந்த பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். மேலும் 14 ஊர் மக்கள் ஒன்றிணைந்து தங்களது கலாச்சார உடையணிந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாரம்பரிய நடனம் ஆடி மகிழ்ந்தனர். திருச்சி பாரதிதாசன் சாலையில் அமைந்துள்ள பிரபல சலூன் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சலூனுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் சேதமாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஈஸ்வரதாஸ் அரஹள்ளி கிராமத்தில் உள்ள மின்மாற்றியில் சுமார் 4.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் திருடப்பட்டதாக பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் காவலர் என யாரும் இல்லாத சமயத்தில் நிலைய அதிகாரி வட மாநிலத்தவர்களை கொண்டு அரசாங்க முத்திரை பதித்த சாக்கு பைகளில் நெல் மூட்டைகளை இறக்கி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி கிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியின் இருதயத்துறை முதன்மை பேராசிரியர் மகேந்திர பூபதி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், நடைப்பயிற்சி இளம் வயதிலிருந்து ஆரம்பித்து பழகிக் கொள்ள வேண்டும் எனவும், உப்பு இனிப்பு அளவுகளை பாதியாக குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவேணி சங்கமம் பகுதியில் சூரிய உதயம் காண வந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெரியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் கடல் சீற்றம் காரணமாக ராட்சத அலைகள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீண்டும் எண்ணெய் கழிவுகள் மிதப்பது மீனவர்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த ஆண்டுகளில் மழை வெள்ளத்தின் பொழுது எண்ணெய் நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணெய் கழிவுகள் மழை நீரில் கலந்து குடியிருப்பு பகுதியிலும் ஆற்றிலும் கலந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. சென்னை காசிமேடு சந்தையில் ஆடி முதல் வாரம் கிருத்திகை விரதம் கடைபிடிக்கும் நிலையில் மீன்களின் விலை உயர்வு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆடி கிருத்திகை தினத்தில் மீன்களின் விலை மிகவும் குறைவாக இருக்கும் என வெளிப்பகுதிகளிலிருந்து வந்த மக்களுக்கு மீன்களின் விலை உயர்வு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் திருமணத்திற்கு தேவையான வரவேற்பு புகைப்படம் உள்ளிட்ட லைஃப் ஸ்டைல் என்கின்ற கண்காட்சியை பிக் பாஸ் பிரபலம் அமீர் மற்றும் பாவனி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டியில் உள்ள சத்திர கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு அருகே மகேந்திரா தொழில்நுட்ப பூங்காவில் இயங்கி வரும் BMW சொகுசு கார் தொழிற்சாலை ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை சுமூகமாக பேசி தீர்க்க வலியுறுத்தியும், தொழிலாளர்கள் விரோத போக்கு புகாரின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் முன்னாள் மாணவர்கள் நடத்திய மாநில அளவிலான மின்திறன் மற்றும் கலை இலக்கிய போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.